அனைவருக்கும் வணக்கம். தற்போது நடைபெற்று வரக்கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை, அதில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை, குழப்பங்களை கண்டித்து மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற வகையில் ஒன்றுபட்ட திருச்சியினுடைய சகல மாவட்ட கழக செயலாளர்களினுடைய ஒத்துழைப்பில் இந்த மலைக்கோட்டை மண்ணில் வைத்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். குறிப்பாக அதில் யார் யாரெல்லாம் எப்படிலாம் பாதிக்கப்படுறாங்க, எப்படி எவ்வளவு தடைகள் வந்தாலும் நம்முடைய பட்டியலில், வரைவு பட்டியலில் நம்மளுடைய வாக்கை உறுதி செய்வது, இதையெல்லாம் குறிப்பிட்டு பேசி ஒரு பிரம்மாண்டமான முறையில் மக்கள் மத்தியில் கோஷங்கள், முழக்கங்கள் எழுப்பி இன்று மலைக்கோட்டையில் எழுப்பப்பட்ட இந்த கோஷங்கள் செஞ்சாஜு கோட்டைக்கும் செங்கோட்டைக்கும் கேட்கும் வகையில் ஒரு வீரியமான, காத்திரமான, ஆத்திரமான கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இந்த காவல்துறை இடையூறு செய்ததாக சொல்லியிருந்தீங்க, நீண்ட எதுவும் நடக்க வைத்தது. நேற்று நள்ளிரவு முதலே சென்னையை பொறுத்த வரைக்கும் 3 அடிக்கு மேலே மேடை போடக்கூடாது. போன வாரம் 5 அடிக்கு ஒரு கட்சி போட்டாங்க, பவள விழா கட்சி. அப்போ 5 அடி அவங்களுக்கு போட அனுமதி இருக்குது, 3 அடி நமக்கு போட அனுமதி இல்லை, பதாகை வைக்க அனுமதி இல்லை. விடிய விடிய மாவட்ட சிலர்களை உருட்டி மிரட்டி அவங்க இப்படி செய்கிறாங்கன்னு சொன்னால், அப்போ இதை தான் விரும்புகிறாங்களா அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய தலைமை? நாம் யாருக்காக போராடுறோம்? பாமர மக்களுங்க, ஏழைகள், இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள், இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள், அவர்களுக்காக நடைபெறுகிற முறைப்படி அனுமதி கடிதம் வாங்கி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃபீஸ்லாம் கொடுத்து அப்படி வாங்கி நடைபெறுகிற போராட்டத்திற்கு காலையில் நிர்வாகிகளை, பெண்களை, மாற்றுத்திறனாளிகள் அவங்களாம் என்னங்க தவறு பண்ணாங்க? அவங்கள ஒரு 50 மீட்டரில் வர வேண்டிய இடத்த 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் சுற்றி உண்மையிலே டேக் டைவர்ஷன், டேக் லெஃப்ட்னு ஒரு சதுர மாதிரி அப்படி சுற்றி வர வைத்தது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இதை கடுமையாக கண்டிக்கிறோம். கொஞ்சம் மனசாட்சியோட நடந்துக்கங்க. அனுமதி வாங்கி நடைபெற இந்த கூட்டத்திற்கு இப்படி அலைகழிப்பது ஏற்கத்தக்கதில்லை. அதை தவிர தமிழ்நாடு முழுக்க மிகவும் அமைதியான முறையில் அறவழி போராட்டத்தை தமிழக வெற்றி கழகம் முன்னெடுத்து, ஆமாம், அதற்கான விஷயங்களும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இன்டர்னலாக கட்சிக்குள்ளார நிர்வாக குழுவிலிருந்து, மாணவர் அணியிலிருந்து, மீனவர் அணியிலிருந்து, மகளிர் அணியிலிருந்து, தொண்டர் அணியிலிருந்து கட்சியை இன்னும் வலுப்படுத்தி வெகு விரைவில் அந்த எஸ்ஓபி, அந்த ஆர்டர்களை எல்லாம் பயன்படுத்தி நம்ம வெகு விரைவில் தொட்டுவிடும் தூரத்தில் அந்த நாள் வரப்போகிறது. மக்கள் சந்திப்பு நிகழப்போகுது. சரி, இப்போ இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துலையும் நீங்கள் போராட்டம் பண்ணியிருக்கீங்க. ஆனால் உங்கள் தலைவர் எந்த இடத்துலையும் போராட்டம் பண்ணலை. இப்போ எல்லா கட்சிகளும் தலைவர் முன்னிலையில் தான் போராட்டம் நடக்கும். அவங்களோட ஒரு இடத்துல பண்ணியிருக்கலான்ற இது இருக்குல்ல? ஆமாம், அவருடைய போராட்ட வடிவம் என்பது நேற்று அவர் ஒரே ஒரு 10 நிமிட வீடியோ, ஒரு பேராசிரியரை போல எளிமையாக பாமரருக்கும் புரியும்படி அவர் போட்ட காணொலியால் தான் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, தேர்தல் ஆணையமே சர்வர் கிராஷ்ன்றாங்க. அத்தனை பேர் போய் தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்தை பார்த்துருக்குறாங்க. தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த விஷயத்தில் வெறும் அரசியல் செய்யாமல் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்வதற்கான முன்னெடுப்புகளை நம்ம மேற்கொண்டு இருக்கிறோம். இந்தியா முழுக்கவே தலைவர் இந்த விஷயத்தை தொட்டு காணொலி விட்ட பிறகுதான் இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது. அதனால் இதில் ஒரு எட்டனதர் அரசியல் என்பதை தாண்டி இதில் மிக மிக அடிப்படை வாக்குரிமை என்பது ஜனநாயகத்தினுடைய ஆணிவேர். அதை பாதுகாப்பதற்காக அவரால் முடிந்த எல்லா விஷயத்தையும் அவர் ஆணைப்படி, அவரின் ஆலோசனைப்படி தான் நாங்கள் செஞ்சுக்கிறோம். இப்போ 6.5 கோடி பேர் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம்னு நேற்று வீடியோலையும் சொன்னாங்க, நீங்கள் மேடையிலையும் சொன்னீங்க. அவர் களத்துக்கு வர வேண்டிய தேவை முன்ன விட எதுவுமே அதிகமாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் இன்னும் ஏன் களத்துக்கு வர்றதுக்கு தயக்கம்? இன்னும் அந்த நிகழ்வுகள் இருந்து நம்ம ஒன்றும் வெளியே வரலைங்களா? இல்லை இப்படியே இருந்தால் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இது தொடரும்? ஏன்னா மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குல்ல, தொண்டர்களோட எதிர்பார்ப்பாக இருக்குல்ல. இப்போ இங்கே கேட்குறப்ப யார் வராங்கன்னு மக்கள் மத்தியிலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது என்னைக்கு தான் அது உடைப்பீங்க அந்த ஐசர்? மதிப்புக்குரிய அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு முன்பே கிட்டத்தட்ட 8 கோடி பேர் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் 6,36,00,000 சொச்சம் பேர் தான் வாக்களிக்க போகிறாங்கன்னு டிக்ளேர் பண்ணாங்க. அர்ச்சனா பட்நாயக் அவங்க சொன்ன டேட்டாவில் கூட ஃபுல்லாக போய் நான் ஸ்டடி பண்ணி பார்த்தப்ப 29 வயதுக்குட்பட்ட இளம் வாக்காளர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட சற்றொப்ப 1.5 கோடி பேர் இருக்கிறாங்க. அப்போ இது முழுக்க இந்த களம் என்பது, இந்த டேட்டா என்பது புதிதாக வரக்கூடிய நியூ பிளேயர்ஸ், தமிழக வெற்றி கழகம் கூட நான் சொல்ல, டிவிக்குன்னு சொல்லலை, இந்த இளைஞர்களினுடைய அன்பை வெல்லக்கூடியவங்க நியூ பிளேயர்ஸ் தான் என்பது இந்த பொலிட்டிக்கல் டயோஸ்பரால் இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் விஷயங்களை அறிந்த அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அன்று தொடங்கி அதிதீவிரமாக 25 ஆண்டுகளில் இல்லாத வேகத்தில் இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்தது ஒன்றிய அரசு என்று சொன்னால், அதற்கு மறைமுகமாக அதை எதிர்ப்பதை போல எதிர்த்துட்டு சட்டமன்றத்தில் தீர்மானம் கூட போடாமல் நாங்கள் போராட்டம் பண்ணால் அதற்கு மறைமுகமாக அந்த ஒன்றிய அரசிற்கு ஒரு நட்புறவாக செயல்படக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு. அப்போ இதில் சட்ட சிக்கல் இருக்குது. ஆமாம், சட்ட சிக்கலும் இருக்குது. அப்போ மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணுமா? ஆமாம், விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். வெறுமனே இதை நம்ம இந்த சதியை மட்டும், நம்ம இந்த சூழ்ச்சியை மட்டும் சொன்னோம்னா கோபத்தில் அதை கிழிச்சு போட்டு கூட போயிடுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. எஸ்ஐஆரை வச்சு பீகாரில் ஒரு எலெக்ஷனையும் முடிச்சுட்டாங்க. அந்த ரிசல்ட்டை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சியில் இன்னும் மீண்டு வரல.
அதை போன்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாது என்பதற்காக ரொம்ப நுணுக்கமாக கால்குலேட்டிவாக ஒரு ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அதில் ஒரு நீட்சி தான் அவர் நேற்று வெளியிட்ட காணொலி. வெறும் காணொலி மட்டும் கிடையாது, இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. ஒரே நாளில் ஒரே நேரத்தில் இத்தனை தலைவர்கள் இத்தனை பேர் இவ்வளோ நேரத்தில் வந்து நாங்கள் வந்து இதை பேசுறதுலாம் மாற்றிருக்கிறோம். அடுத்தடுத்த நாட்களில் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலும் தெரியும். அவர் வரதான் போகிறாரு, பேச தான் போகிறாரு. அந்த ஒவ்வொரு பேச்சும் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றப் போகிற மிகவும் காத்திரமான மிக முக்கியமான பல விஷயங்களை அவர் எக்ஸ்போஸ் பண்ண போறார். திமுக வந்து விஜய்க்கு தொல்லை தரவில்லை அப்படின்னு சொல்லி மகேஷ் பொய்யாமொழி சொல்லியிருக்காரு. அது சொன்னா பொருந்த சொல்லணும். அப்புறம் என்ன, எங்கள் மீது கொண்ட ஹெல்த் எங்களுக்கு வந்து சக்கரவணை வரக்கூடாதுன்னு வாக்கிங் கூட்டு போனாங்களா காவல்துறை? 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் மாற்றுத்திறனாளிகள்லாம் அலைகழிப்பது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த பெண்கள் என்ன பாவம் பண்ணாங்க? அதில் வந்து அந்த இளம் பெண்கள், அந்த இளம் இளைஞர்கள், மாற்றுத்திறனாளிகள் திரும்ப இதை பண்ணுறாங்க. ஏற்கனவே சிவானந்தா சாலையில் அஜித்குமார் ஒரு போராட்டம் நடத்த போது அப்போ கடுமையாக பண்ணாங்க, இன்றைக்கும் செஞ்சுருக்கிறாங்க. ஒரு போன வாரம் கோயம்புத்தூரில் ஒரு போராட்டம் நடைபெற்றது. விமான நிலையம் கிட்ட இளம்பெண்ணுக்கு வந்து ஒரு பெரிய கொடுமை நடந்த போது அங்கேயும் இதே மாதிரி தான் பண்ணாங்க. இங்கே போன வெள்ளிக்கிழமை நான் போய் ஒரு உண்ணாவிரதம் போராட்டம் அதில் வந்து பங்கெடுத்தேன். அது வந்து பின்குறிப்பு ஒரு முழு உண்மையான உண்ணாவிரத போராட்டம், 1.5 மணி நேரம் உண்ணாவிரத போராட்டம் கிடையாது. அங்கேயும் இப்படி எங்கெல்லாம் நாங்கள் போராடுறோமோ அங்கெல்லாம் இப்படி அவங்க செய்வது என்பது அமைச்சர் அவர்கள் தான் சொல்லணும். அவங்களுக்கு மீது அவ்வளோ அதீத அன்பானுங்கிறத அமைச்சர் தான் பதில் சொல்லணும். 100% இருக்கு, 100% இருக்கு. தொண்டர்களோ இல்ல வந்து கட்சி நிர்வாகிகளோ எந்த இடத்துலயும் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கல, குறிப்பிட்டு எந்த இடத்துல இந்த மாதிரி நடக்குது 100% இருக்கு. நான் மேடை ஏறுவதற்கு முன்பே மிக முக்கியமான ஒரு பேராசிரியர் என்னை தொடர்பு கொண்டு சொன்னார். அவர் கட்சியிலலாம் கிடையாது. அவர் அதிர்ச்சிகரமாக ஒரு தகவல் சொன்னார். கொடுக்கறது பிஎல்ஓ அதிகாரி, திரும்ப கலெக்ட் பண்ணுறது யாருன்னா அந்த திரும்ப கொடுத்தது பிஎல்ஓ அதிகாரி. இந்த ஃபார்மை திரும்ப எப்போ வாங்கிப்பீங்கன்னா ஒரு பேர் சொல்லியிருக்கிறாங்க. அவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக பிரமுகர். இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது தான். நான் அதிகாரிகளை குறை சொல்லலை, பாவம் அவங்க வந்து சாதாரண ஒரு எளிய குடும்பத்திலேருந்து வரக்கூடியவங்க தான், அங்கன்வாடி ஊழியர்களாக ஆசிரியர் இருக்கக்கூடியவங்க. பட் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் எந்தெந்த அதிகாரிகள் இதை போன்ற விஷயங்களுக்கு துணை போகிறாங்களோ அவர்களையெல்லாம் நாங்கள் கண்காணிக்கிறோம். எந்த வகையில் நீங்கள் அப்படி அநீதிக்கு துணை போனீங்கன்னா உங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து விசாரணை நடத்தி நீங்கள் எக்ஸ்போஸ் செய்யப்படுவீர்கள் என்பதை ஊடகங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைய பேர் இருக்காங்க. அதாவது நம்ம முதல்ல சொன்னது தான், இந்த டைம் ரொம்ப குரூஷியல். 6.25 கோடி பேரை ஒரு மாதத்தில் எப்படி பார்ப்பீங்க? நீங்களே இமேஜின் பண்ணுங்கள். இன்றைக்கி நாடு முழுக்க ஒரே நாளில் போராட்டம் நடத்தும் போதே ஒவ்வொரு தனித்தனி பீச் அனுப்பியிருக்கிறாங்க நம்ம மீடியா ஹவுஸ்லேருந்து. அப்போ இந்த குறைந்த நேரம் அதிக மக்கள் தொகை என்பதை நம்ம ஆரம்பத்திலிருந்து எதிர்த்து கொண்டே வரோம். இதெல்லாம் அவங்க சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. வெறும் பூத்தேஜன் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது, இது இன்ஃப்ளூயன்ஸ். திமுகவினர் சொல்கிறப்ப எங்கள் கூட மற்ற கட்சிகளும் சேர்ந்து வாங்க அப்படிங்கிறாங்க. மேடையில் மற்ற கட்சிகள் வாங்கன்னு சொல்வதும், களத்தில் வந்து அப்படி மாற்றுக் கட்சிகள் வருகிற பொழுது அவர்களை அந்த ஆஃபீஸர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த ஃபார்ம்ஸே கிடைக்க விடாமல் செய்வதும் வந்து இன்று நேற்று நடப்பதில்ல. எஸ்ஐஆர் ஆரம்பித்த முதல் நாள்லேருந்து அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நேற்று உங்கள் மீடியாவில் ஒரு நியூஸில் பார்த்தா ஒரு கோயில்கிட்ட அவ்வளோ ஃபார்ம்ஸ் கொட்டி கிடக்கு. முதலமைச்சருக்கு கொடுக்குற மனுவெல்லாம் வந்து அவங்க கொண்டு போய் கஜானாவில் போடுவாங்கன்னு பார்த்தா, அல்லது தலைமைச் செயலகத்தில் போடுவாங்கன்னு பார்த்தா கோயில் குளத்தில் போட்டாங்க. அதே போல் ஒரு கோயில் பக்கத்தில் அவ்வளோ ஃபார்ம்ஸ் கொட்டி கிடக்கு. அப்போ இன்னொரு பக்கம் வந்து தேவைப்படுபவர்களுக்கு அந்த ஃபார்ம் சென்று சேரலை. நாம் உங்கள் மூலமாக சொல்லிக்கிறது ஒன்று தான், தயவு செய்து கட்சி வேறுபாடு பார்க்காதீங்க. கட்சி மாச்சரியங்களை தாண்டி இது ஜனநாயகத்தினுடைய ஆணிவேர். இவர்கள் அத்தனை பேரினுடைய ஒவ்வொரு தமிழரினுடைய வாக்குரிமையை பாதுகாக்க கட்சி வேறுபாடை தாண்டி ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடைபெறுவதற்கு இந்த எஸ்ஐஆரை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் தயவு செய்து உங்களுடைய கட்சி சார்பு தன்மையெல்லாம் தாண்டி வைத்துவிட்டு மக்களுக்காக சேவை செய்யுங்கள் என்பதை சொல்லுங்கள். பிரசாந்த் கிஷோருக்கு புதிதாக கட்சி தொடங்கியவர்களுக்கு வரலாறு கிடையாது, மெயினாக கட்சி தலைவருக்கு வரலாறு கிடையாது. அது வரலாறு படித்தவங்க சொன்னால் பதில் சொல்லலாம். அவர் படித்தது வணிகவியல். அதனால் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு வரலாறு இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வரலாறு. அண்ணனுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, உங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அது வரலாறே இல்லைன்னு சொல்வதெல்லாம் அவர் வந்து மேடைக்காக சொல்கிறாரு, அவ்வளோதான். பிரசாந்த் கிஷோர் நிலை தான் விஜய்க்கு ஏற்படும் பேச்சு சொல்கிறாங்க. யார் சொல்கிறது? அப்படி சொல்கிறவங்களினுடைய நிலை 2026 பார்க்க தான் போகிறீங்க. யாருக்கும் ₹1 கொடுக்காமலாம் இவ்வளோ கூட்டம்லாம் கூடாது. பயத்தில், அச்சத்தில், அவங்களுடைய வயிற்றெரிச்சலில் இப்படியெல்லாம் அவங்க வந்து அவதூறாக பேசிகிட்டு இருக்காங்க. மக்கள் காலம் அதற்கு வந்து பதில் சொல்லுவாங்க. அவங்க இடிக்காம நில்லுங்க. மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் வந்து விடுபட்ட மாவட்டங்கள்ல இருந்து தொடங்க வாய்ப்பு இருக்கா? இல்லை திட்டமிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அது நம்மளுடைய சட்டக்குழு மற்றும் புதிதாக உள்ள வந்திருக்கக்கூடிய நிறைய தொண்டர் அணி அவங்கெல்லாம் கலந்து பேசி, ஆனால் இன்னும் வெகு சில நாட்களில் அது வந்து மீண்டும் தொடங்க இருக்கிறது என்பதை தெரிவிக்கிறேன். மிக்க நன்றி.